சபரிமலை யாத்திரைக்கு நம்ம வந்திருந்தோம். இந்த வருஷத்தோட வந்து எனக்கு வந்து 12வது வருஷம். ஆனா வந்து எந்த வருஷம் நடக்காத ஒரு விஷயம் இந்த வருஷம் நடந்துச்சு. ஆனா கொஞ்சம் வருஷம் தான். அதுல என்ன விஷயம்னா 11 வருஷமும் நான் வந்து இறைவனை வந்து பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச ஐயப்பனை வந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த வருஷம் வந்து என்னால வந்து பார்க்க முடியல சில சுச்சுவேஷனால. அது கொஞ்சம் வந்து வருத்தம் தான். இருந்தாலும் நான் ஐயப்பன்ட்ட வந்து நான் ஒரு இது கேட்கும்போது அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து நீ என்ன வந்து பார்த்த, ஆனா இந்த இயர் வந்து நான் உன்னைய பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுல ஒரு ப்ளஸ் நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் நான் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெய்வேலி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த தடவை வந்து ஐயப்பனை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியல. ஆனா ஐயப்பனோட தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏறும்போது பாத்தீங்கன்னா வந்து இருமுடியோட அங்க அந்த நெய் மூலியமா வந்து அவரோட பயணிச்சேன். திரும்பி இறங்கும் போதும் இந்த தடவை வந்து அபிஷேகம் பண்ண நெய்யோட பயணிக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. இந்த மாதிரி நீ எடுத்துட்டு வா எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. நானுமே அது பெருசா வந்து நினைச்சதில்லை. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா வந்து மனுஷன் ஏதோ ஒன்று வச்சிருந்துருப்பார் போல. அது கரெக்டா செயல்படுத்துறாப்புல. இப்போ அவரோட வந்து பயணிச்சிட்டு இருக்கேன் நெய் மூலியமா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நெய் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிஷனே நடக்கும் எல்லா பக்தர் குழுவுலையுமே. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கறனால வந்து எடுத்துக்கிட்டு இறங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கோம். அதனாலே நிறைய பேர் வந்து வேகமா வந்து அந்த நெய் பிரிச்சோடனே எடுத்துட்டு போயிடுவாங்க. இதை எடுத்துட்டு வர்றதுக்கு வரமாட்டாங்க. ஆனா நம்ம டீம்லயே பாத்தீங்கன்னா வந்து அதிகபட்சமா தமிழ்மணி மாமா வந்து அதிகமா அதுல இன்வால்வ்மெண்டா இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப தினேஷ் மாமாவும் "சரி, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த நெய்யை வந்து தூக்கிட்டு வர்றாப்புல. கண்டிப்பா இருக்கும். முதல் வருஷம்ன்றதுனால ஐயப்பனுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நானே இதை இன்ட்ரெஸ்டா எடுத்து மைய கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நிச்சயத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு.